கோவை மழுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்திற்கு வருகை புரிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி. மழுமிச்சம்பட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடம் விஸ்வகர்மா ஜகத்குரு நீலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ சிவ சண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகளின் அழைப்பை ஏற்று வருகை புரிந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு நாகசக்தி அம்மன் தியான பீடத்தின் சார்பில் விஸ்வகர்மா ஜகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ சிவ சண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகளின் தலைமையில் பரிவட்டம் கட்டி சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கருவறைக்குள் சென்று தீபாராதனை காட்டி சிறப்பு வழிபாடு செய்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கூறியதாவது: இறைவனை கருவறையில் சென்று பக்தர்கள் வழிபாடு செய்வதனால் அவருடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேறுகிறது. மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நாகசக்தி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு பூஜைகள் செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் எனது நீண்டகால நண்பர், அவரது அழைப்பை ஏற்று வருகை புரிந்ததாக தெரிவித்தார். பாபுஜி சுவாமிகள் மக்களுக்கு மிகவும் சிறப்பாக ஆன்மீக பணி செய்து வருகிறார். பல சமயங்களில் அவரது ஆலோசனைகள் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்று கூறினார். அர்ச்சகர்களையும் இந்துக்களையும் இழிவாக பேசிய நக்கீரன் பிரகாஷை கடவுள் நிச்சயமாக தண்டிப்பார் என்றார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு ராஜ பரிவட்டம் கட்டி அம்மனின் வெற்றிவாள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் உலக நலன் வேண்டியும் மழை வேண்டியும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற தருணத்தில் மழைச்சாரல் பெய்தது அனைவருக்கும் மெய்சிலிர்க்க வைத்தது. இதனால் பூஜையில் கூடியிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்கள் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவரும் மழுமிச்சம்பட்டி தலைவருமான SM கமலஹாசன், செயலாளர் செல்வராஜ் ஆச்சாரி, மாவட்ட பொறுப்பாளர் தாண்டவாச்சாரியார், கெம்பட்டி காலனி நடராஜ் மற்றும் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள், ஸ்ரீ நாகசக்தி அம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள், பக்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாகசக்தி அம்மன் பீடத்தினுடைய சிறப்புகளை கேள்விப்பட்டு நம்முடைய பாபுஜி அவரிடத்திலே பல முறை பேசியிருக்கிறேன். அவர் என்னை பல முறை கோயிலுக்கு அழைத்திருக்கிறார். எங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். என்னை பார்ப்பதற்கு சென்னையில் அமைச்சர்கள் அங்கேயும் வந்திருக்கிறார். பல முறை சென்றிருக்கின்றோம். இங்கே உள்ள பிரசாதங்களை கொடுப்பார், வாழ்த்துவார், ஆசீர்வாதம் பண்ணுவார். பல முறை எங்களுடைய ஆசிரமத்துக்கு, எங்களுடைய நாகசக்தி பீடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார். இன்றைக்கு அதற்குரிய வாய்ப்பு அமைந்தது. இங்கே வந்து தரிசனம் பண்ணி அம்மனுடைய அருள், விநாயகர் பெருமானுடைய அருள், சிவபெருமானுடைய அருள், எல்லா கடவுளுடைய அருள்களையும் பெறுவதற்குரிய பூஜைகளை செய்து ஒரு திருப்தியான மனதோடு செல்கின்றேன். இப்போ பாபுஜி சுவாமிகள் அவர் வந்து நிலவேம்பை கசாயம், அப்புறம் அனைத்து ஜாதியினரும் வந்து கருவறைக்குள்ள செல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி செஞ்சுருக்காரு. அதுக்கு வந்து பல அச்சுறுத்தல்களும் கொலை மிரட்டல்கள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. இதுக்கு ஆதரவா நீங்க என்ன? கருவறைக்குள்ளே வந்து எல்லோரும் போய் சாமி விடலாம் என்பது ஆதிபராசக்தி கோயிலில் தமிழ்நாட்டில் உள்ள நடைமுறை தான். இங்கே நாகசக்தி பீடத்திலையும் இருக்குது. இதை பல ஸ்தலங்களில் வந்து ஆதி காலத்திலே இந்த வழிபாட்டுகளை முறையாக வச்சுருக்காங்க. எல்லோரும் கருவறைக்கு சென்று சுத்தமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கருவறைக்குள் சென்று அம்மனை தரிசிக்கலாம், அந்த முறைப்படி தீபாரணை காட்டி வழிபாடு செய்யலாம் என்ற வழிமுறை ஆதி காலத்தில் இருக்குது. அந்த வழிமுறையினுடைய அம்சமாகத்தான் நாகசக்தி பீடத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய பாபுஜி அவர்கள் இந்த பணியை செய்து வருகிறார். அவருக்கு எனது பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது போன்ற நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் ஒரு புதுமையாக தெரிகின்ற காரணத்தினால் பல பேர் பல பிரச்சனையை கலப்பலாம். ஆனால் இது ஆதி காலத்தில் உள்ள நடைமுறை தான். ஆகவே இது சாலை சேர்ந்தது. இது ஆன்மீகவாதிகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இப்ப கோவில் கருவறையில பாத்தீங்கன்னா அர்ச்சகர்கள் கழிக்கிற சிறுநீரை தான் பக்தர்கள் வந்து தீர்த்தமா குடிக்கிறாங்க அப்படின்னு நக்கீரன் பிரகாஷ் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய இதெல்லாம் அக்குறமான பேச்சு, இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு, அக்குறமான பேச்சு. ஆன்மீகத்தை வெறுப்பவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளாக அதை பார்க்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் தான் இதெல்லாம். வந்து எந்த அர்ச்சகரும் எந்த ஆன்மீகவாதிகளும் இது போன்ற கீழ்த்தரமான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை, அவருடைய நம்பகத்தன்மையை, கடவுள் மீது உள்ள நம்பகத்தன்மையை, ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடை கொச்சைப்படுத்துவர்கள் தான் இது போன்ற கருத்துக்களை இடுகிறார்கள். இவர்களை கடவுள் பார்த்துக்குவார்.